தென்காசி மாவட்டம் தென்காசி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வல்லம் ஊராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு தெருவிற்கு கீழ்ப்புறமாகவும், பிரானூர் ஊராட்சி 5வது வார்டு தெருவிற்கு மேல்புறமாகவும் உள்ளது. இடையில் செல்லும் தார் சாலை அமைக்கப்பட்டு 10 வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் அமைத்து தராததால் பொதுமக்கள் கண்ணீர் மல்க புதியதாக சாலை அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு துறக்காம கஷ்டப்பட்டது அது உண்மைதானா? ஊர் சாக்கடை அவ்வளோ என் வீட்டில் 2 பீரல் வம்பா போய் 2 பீரலோட துணியும் வம்பா போச்சு. நாங்களே கஷ்டப்பட்டவங்க தான். கஷ்டப்பட்டவங்க பெரிய வீடு இருக்கவங்க அவங்க இருப்பாங்க. நாங்கள் எங்கே போய் இருக்க? அதுக்காக நாங்கள் வீட்டை விட்டு வேற எங்கேயும் போக முடியுமா? நாங்களே ஓட்டு சாய்ப்பில் தான் இருக்கோம். ஊர் சாக்கடை எங்களை வீட்டுக்குள்ள தான் எல்லாருக்குமே தெரியும். உடனே ஜமீன் பஞ்சாயத்து சொல்லி ஜமீன் பாத்திமா கூட அங்கே பிரசிடெல்லாம் வர வச்சு காமிச்சு எல்லாம் இன்னும் அங்கே எந்த முயற்சியும் எடுக்கவும் இல்லை. எங்கள் ரோடு ஃபுல்லாக சாக்கடை எந்த நேரம் புழுவில் தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு என்னதான் விட? இதுக்கெல்லாம் ஓட்டு போடல எல்லாரும் 500 ரூபா 1000 ரூபா வாங்கி தான் ஓட்டு போடுவாங்க. நாங்கள் ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம். ஏன்னா துட்டு வாங்கினா அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது வரைக்கும் ஆச்சு எந்த ஓட்டுக்கு நாங்கள் ஒத்த பைசா நான் கை நீட்டு நான் வாங்கினதே கிடையாது. குறை சொல்லணுமே அப்படின்னு அப்பவும் அவங்க எங்களுக்கு போட்டே தரல. 15 வருஷம் ஆச்சு. ஆனால் போன நோம்புல நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு சாக்கடை 2 தர வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே அவ்வளோ வெள்ளம் என் வீட்டுக்குள்ளே தான் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் வீடு தாழ்ந்துருச்சு. எங்கிட்ட வசதி கிடையாது கிட்ட. அதனால எங்கள் வீடு தாழ்ந்துருச்சு. ரோடு வந்து வசந்துருச்சு. அதனால ஊர் சாக்கடை மட்டும் இறக்கம் வேற. ஊர் தண்ணி அவ்வளோ கடைசி எண்டு அவ்வளோ இங்கே தான் வந்து மோதுது. அதை அடிக்கடி தூர் வரவே மாட்டாங்க. இந்த வேணாலும் பாருங்க 2 சாக்கடையும் டெய்லி தூர் வர மாட்டாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. லேசா அப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் என்னதான் செய்யறது? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரோட்டில் குப்பையை போடுறாங்க. எதுவுமே ஊரில் அப்படி ஃபேமஸ் பெரிய ஆள் ஃபேமஸ்ல இருந்து சகலதும் இங்கே தான் வந்து சேருது. அப்போ நாங்கள் எப்படி காலங்களுக்கு எங்களுக்கே தெரியும். கால் இல்லாதவர் வேற இருக்காரு. அவரால் நடக்க கூட முடியாது. அது ஒரு வண்டி வச்சு கூட எங்களை தள்ளி கொண்டு போக முடியாது. ஏன்னா அது ரோடு சரியாக இருந்தால் தானே நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும். எங்கேயும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலோ எங்கே போனாலும் எங்களால் முடியவே முடியாது. எங்களுக்கு என்ன வேடன்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை. நீங்கள்னாலும் கேளுங்க, இந்த வடக்கு பஞ்சாயத்தில் துட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு. எங்க குடும்பத்தில் நாங்கள் யாருமே வாங்க மாட்டோம். அதுதான் உண்மையான. துறை மேற்பார்வையிட்டு நேரில் விசாரணை செய்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். மற்றும் இந்த சாலையினை உடனடியாக போடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக விசாரணை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஊராட்சி உதவி இயக்குனர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்து இங்கே இருக்கின்ற பிரானூர் பஞ்சாயத்து அவர்களுக்கும் ஜமீன் பஞ்சாயத்து வல்லம் அவர்களுக்கும் உடனடியாக உத்தரவு பிறப்பித்து இந்த சாலையினை உடனடியாக துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்காசி மாவட்ட 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.